ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது தயிர் வடை செய்முறை தான். இதற்கு முதலில் வடையை நாம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் உளுந்த வடையை இப்படி பொன்னிறமாக பொரித்து எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த அளவு மொறுமொறுப்பாக வேகையும் நாம் வடையை எடுத்து விடலாம். நாம் தயிர் வடை செய்வதற்கு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், சிறிது கறிவேப்பிலை இவையாவையும் நாம் கரகரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இப்படி அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் தயிர் வடை செய்ய எடுத்து வைத்திருக்கும் தயிர் சற்று புளிப்பு இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த தயிரில் நாம் அரைத்த கலவையை கொட்டி கலந்து விட வேண்டும். நாம் அரைத்த விழுதை கலந்துவிட்டு தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் செய்து வைத்திருக்கும் வடை ஆறியவுடன் இதை வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்டு எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தயிர் வடைக்கு வடை சாஃப்டாக வரும். வெதுவெதுப்பான தண்ணீரில் நாம் வடையை போட்டு விடலாம். நாம் வடையை தண்ணீரில் போட்டதும் 1 நிமிடத்தில் நாம் எடுத்து பிழிந்து தயிருடன் சேர்த்து விட வேண்டும். நாம் வடையை எடுத்து தயிரில் பிழிந்து போடும்போது மெதுவாக பிழிந்து போட வேண்டும். வடை பிய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வடையை தயிரில் போட்டாக்கிவிட்டது. இப்பொழுது நாம் தாளித்து கொட்டி விடலாம். நாம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சிறிது கடுகு போட வேண்டும். கடுகு பொரியவும் காய்ந்த மிளகாய் 1 போட வேண்டும். பின் பெருங்காயத்தூள் சிறிது போட வேண்டும். பின் கறிவேப்பிலை போட்டு நாம் தயிர் வடையில் போட்டு விடலாம். நாம் இப்படி தயிர் வடையில் தாளித்து கொட்டிவிட்டு பின் வேறு ஒரு பிளேட்டில் பரிமாறலாம். நாம் தயிர் வடையை வேறு ஒரு பிளேட்டில் சர்வ் செய்து அதன் மேல் கேரட் துருவி போட்டோம் என்றால் அருமையாக இருக்கும். இப்படி கேரட் துருவி போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். இது பெரியவர்களுக்கும் ஆரோக்கியமானது. இந்த தயிர் வடையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.